இப்ப நம்ம பண்ண போற கேக்கோட கஸ்டமர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர். நம்ம யூடியூப்ல போட்ட நிறைய வீடியோஸ் வந்துட்டு அவங்களோட கேக் வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த கேக்கோட கலர் வந்து ஃபுல்லாவே அக்வா ப்ளூல தான் இருக்க போகுது. அந்த அக்வா ப்ளூ கலர் வந்துட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜெல் ஃபுட் கலர்ல 3 டிராப்ஸ் வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஒரே ஒரு டிராப் மட்டும் கிரீன் கலர்ல கொடுக்கணும். கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அக்வா ப்ளூ கலர் வந்துட்டு கிடைச்சிரும். இந்த கலர் மிக்சிங்ல நம்ம மூளைக்கு எப்படி எட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையனோட பர்த்டேக்கு வந்துட்டு நான் அந்த பேஸ்டல் கிரீன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பண்ணேன். அப்போது இந்த மெத்தட் தான் பண்ணேன். அப்போது அக்வா ப்ளூ கலர் கிடைச்சதே தவிர நான் பண்ண பேஸ்டல் கிரீன் வந்து எனக்கு கிடைக்கல. நம்ம கேக்கில் பண்ண தப்பு தண்டா தான் கஸ்டமர் கேக்குக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த க்ரீமை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கேக்குக்கு வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம டர்ன் டேபிளில் நம்ம ஏற்கனவே க்ரம் கோட் கொடுத்து நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டே அதில் வந்துட்டு ஐசிங் பண்ணிக்கலாம். ஐசிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எல்லா வீடியோலையுமே காமனாக பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க என்னோட வீடியோலலாம். ஆனால் இந்த கேக் டாப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இன்னொரு வீடியோ நான் நெக்ஸ்ட் போடுறேன். ஏற்கனவே அந்த டாப்பர்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க வந்துட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கேக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பிளான் ஏ ஒன்று இருந்தால் பிளான் பி ஒன்று வச்சுக்கிடணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சரியாக ஷார்ப் எட்ஜஸோ இல்லை கேக்கில் ஏதோ க்ரீம் வந்துட்டு நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு சரியாக இருக்காது. அப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்க்ராப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இந்த முள்ளாக இருக்கும்ல, அந்த ஸ்க்ராப்பர் வந்து யூஸ் பண்ணி இந்த கேக் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஷார்ப் எட்ஜஸ் வரலை எனக்கு வந்துட்டு இது சரியாகவேவும் அந்த ஃபினிஷிங் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு எனக்கு சரியாக இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா, பேலன் நைஃபை வச்சுட்டு நான் சுருள் டிசைன் போட்டுக்கிட்டேன். அப்போ கேக்கே கோணல் மானலாக அது ஒரு டிசைன் ஆயிடுச்சு. கடையில் தீம் கேக்குக்கு டாப்பர்ஸ் எல்லாம் தனியாக அவைலபிளாக இருக்குன்னா அதை விட அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நம்மளே வீட்டில் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரி நம்மளே ஒவ்வொரு திங்ஸ் வந்துட்டு பார்த்து ரெடி பண்ணுறதுனால கேக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகும். ஏன் அப்படின்னா நம்மளாம் ரெடி பண்ணுற டாப்பர்ஸ்க்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். நான்லாம் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என் மொட்டை மாடி காலியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது நம்ம மொட்டை மாடியிலையும் கொஞ்சம் சரக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் விருதுநகர் அண்ட் சிவகாசி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஸ்டு கேக்ஸ்லாம் வேணும்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நம்மளோட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை, see you again.